ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கார்லிக் பிரெட் எப்படி ரொம்ப ஈஸியாக அவன் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ஈஸ்ட் எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 1 கப் கோதுமை மாவுக்கு 2 விதமான ஸ்டஃபிங் வச்சு 2 கார்லிக் பிரெட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரெட்டுக்கான மாவு ரெடி பண்ண 1 கப் கோதுமை மாவு, அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு காயாமல் இருக்க அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாவு 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணதுக்கு 5 டீஸ்பூன் உருக்கின வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது சால்டட் பட்டர் தான், அதனால இதில் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. இது கூட 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை திரும்ப ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பிரெட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதனால் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாதியை அதே மாதிரி கவர் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இந்த ஒரு பாதியை மட்டும் நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின சீஸ், அதுக்கப்புறம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வேணும்னா தூவிக்கோங்க. காரம் கொஞ்சம் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கோங்க. இதோட ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தடவிட்டு இதை அப்படியே பாதியாக மடிச்சிருங்க. இதில் இந்த சீஸ் கார்ன் எல்லாமே ஒரு பாதியில் மட்டும்தான் வைக்கணும். 2 பக்கமும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, 2 ஒட்டிக்கும். ஸோ இது நீங்கள் வேக வைக்கும்போது சீஸ் எதுவும் உருகி வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்கிற மாவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கீழே இருக்கிற மாவு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இப்போ இதை வேக வைக்க பீஸா ட்ரேலையோ இல்லைனா வீட்டில் இருக்க பிளேட்லையோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு தூவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இது பேக் பண்ண ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம 2வது ப்ரெட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி சீஸ் எல்லாம் தூவிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் துருவன பன்னீர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு ஃபஸ்ட் பிரெட் செஞ்ச மாதிரியே இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுட்டு இதை மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கார்லிக் பிரெட் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு தடவை கடாயை 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட்டையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கார்லிக் பிரெட் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.